மணிரத்னம் காதல்னாலே மணிரத்னம்னா இப்ப ஃபுல்லா கள்ளக்காதல்னாலே மணிரத்னம்னு ஆயிடுச்சு. ப்ரோ அதான் பார்க்க முடியல ப்ரோ. ரொம்ப சுமார். என்ன ப்ரோ ஒரே சொல்றாரு. இல்ல தெரியல, இது மணி கமல் படம் மாதிரியே இல்ல, ஒரு மாதிரி தெரியல. இது ஒரே நல்ல விஷயம்னா கமல் தான். கமல் சார் நல்லா பண்றாரு அவ்வளவுதான். மத்தபடி இருக்கு ஏதோ ட்விஸ்ட்னு வச்சிருக்காங்க ஏதோ ஒண்ணு. இல்ல சுமார் தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நம்ம நாயகனுக்கு அப்புறம் வர மணிரத்னம் கமல் படம் வந்தோம். பட் இது அவ்வளோ இல்ல. எஸ்டிஆர் ரோல் நல்லா இருந்தது, ஆக்டிங் நல்லா இருந்தது. பட் அகைன் அவ்வளவுதான். ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவ்வளோ கிடையாது, கம்மி தான். ஃபுல்லா கமல் சார் வராரு. பட் கதை எங்கேயோ போகுது, எங்கேயோ வருது, எதுக்கு போகுதுன்னே தெரியாத மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே கூட சொல்ல முடியாது, சுமார் தான். ஒன் டைம் வாட்சபிள், ஆவரேஜ். சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியாது, பட் வாட்சபிள். கமல்ஹாசனுக்காக பார்க்கலாம். எஸ்டிஆர் பார்க்கலாம், அவர் மாஸ் தான். சிம்பு விஜய் சிம்பு தான். த்ரிஷாவோட அது சும்மா தான் ப்ரோ, எதுவுமே இல்ல. எதுக்கு இருந்தாங்கன்னே தெரியல, இருந்தாங்க அவ்வளவுதான். அதெல்லாம் நல்ல கேரக்டர்ஸ். பெஸ்ட் ஆஃப் டைம். நாயகனே ரீ-ரிலீஸ் பண்ணி தான் பார்த்துருக்கலாம் ப்ரோ. 190 ரூபாய்க்கு அதுவே ஒர்த்து ப்ரோ. ப்ரோ படம் எடுத்ததே சொதப்பது தான் ப்ரோ. நீங்க வேற நாயகனே ரீ-ரிலீஸ் பண்ணிருக்கலாம் சீரியஸா. அதே பண்ணியிருந்தா கூட 190 ரூபாய்க்கு ஒர்த்து ப்ரோ. இந்த படத்தை 190 ரூபாய்க்கு கொடுத்து வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. ப்ரோ படம் எடுத்ததே வேணாங்கிற இல்லை த்ரிஷா எஸ்டிஆர். தயவு செய்து எஸ்டிஆர் ஒரு கம்பேக்கா 3 படம் இருக்குது, அது நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி அவுடேட்டடான ஒரு ஸ்டோரி கொடுப்பாங்களா? வெறும் இப்ப எஸ்டிஆர் நல்லா இதுவா இருக்கிறதுனால ஓகே நான் போய் பாக்குறேன், பெரிய பாய் காப்பாத்தி விட்டுருக்காரு, மிச்சபடிலாம் ஒன்றும் இல்லை. அடுத்த சீன் என்னன்றது நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேவா? மணிரத்னம் கமலஹாசன் மாதிரி ஒரு லெஜண்ட்லாம் இது பண்ணி இப்ப இந்த கன்னட பிரச்சனை இதெல்லாம் இது பண்ணி ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. நீ ப்ரொமோஷன் கொடுக்குற ஒரு நல்ல கதை நீ உள்ள கொடுத்தனா ஓகே. ரொம்ப சுமாருங்க, பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இல்ல என்ன எதிர்பார்க்கறது, நாயகன் அது இதுன்னு கமல் இஷ்டத்துக்கு பேசினார். அவரு எதுக்கு இவ்வளவு ப்ரமோஷன் பண்ணாங்கன்னு ஒன்றும் தெரியல. படத்துல இந்த எஸ்டிஆர் கேரக்டர், த்ரிஷா கேரக்டர் இதெல்லாம் யாரை வேணா போட்டிருக்கலாம். இந்த மாதிரி கேரக்டருக்கு இவ்வளவு பெரிய ஹீரோ, இவ்வளவு பெரிய ஹீரோயின்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப ஹைப்பு கொடுத்துட்டாங்க. இந்த படத்தை நாயகனோடலாம் அவர் எப்படி மனசாட்சியோட அவர் கம்பேர் பண்ணாருன்னு புரியல. மியூசிக்கா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஒண்ணுமே இல்ல படத்துல. அவங்கள பத்தி எவ்வளவு கம்மியா பேசினா அவ்வளவு நல்லது. ஒண்ணுமே இல்ல படத்துல, ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒண்ணுமே இல்ல, ஏதோ ரொம்ப காமா இருந்தது, தியேட்டரே காமா இருந்தது. ஒரு ஹை மூமெண்ட்ஸ் இல்ல, என்ன சொல்ற, ரொம்ப பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம ட்ராகா இருக்கும், செம்ம ட்ராக். அப்படியே ஸ்னெயில் பேஸ்ட் நரேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. படம் வந்து டெம்ப்ளேட் படம் தான். கேங்ஸ்டர் படம் எப்படி இருக்கும், அரைச்சமாவே போட்டு அரைச்சி வச்சிருக்காங்க. மணிரத்னமோட கல்ட்டு பூப்பது அவ்வளவுதான் மொக்க படம். இருக்கிற மணியை பத்தி ஒண்ணுதுன்னா காதல்னாலே மணிரத்னம்னா இப்ப ஃபுல்லா கள்ளக்காதல்னாலே மணிரத்னம்னு ஆயிடுச்சு. எல்லாமே கள்ளக்காதல். இப்ப கடைசி வந்து இது பண்ணுங்க, ஒரு இது நீ கொடுக்குற ஓகே அலைப்பாயுதே நான் பார்த்தேன், நல்லா இது பிடிச்சிருந்ததுயா, அலைப்பாயுதேதாயா அப்படியா. அப்படியே இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி ஓகே கண்மணி கொடுத்த ஓகே அந்த இது என்னதுன்னா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப். சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கள்ளக்காதலுக்கு மணிரத்னமா அப்படின்ற மாதிரி செக்க சம்பந்தமானோம். அரவிந்த் சாமி வச்சிருப்பாப்ல, ஜோதிகா மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும். அப்படியே சைட்ல வந்து பேர் என்னடாவ அதித்தி ராவ் மாதிரி ஒரு பாட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல சுகர் பேபின்னு பாட்டு போடாதீங்க, சுகர் டாடின்னு போடுங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனா எப்படி சொல்றது, சமுதாய சீரழிவு அப்படின்ற மாதிரிலாம் பேச வரல. ஐயா நல்லா இருந்தா நான் பாக்குறேன், இது நல்லா இல்ல அவ்வளவுதான் சொல்றேன். அந்த மாதிரிதான் ஓவரா போட்டு இதுதான் ஐயா படம். ஓகே மணிரத்னம்ன்றது ஒரு பிராண்டு. நான் நம்பி நான் வந்து படத்தை பார்த்தா என்னையா இருக்குது, இது வந்து கதை கமலஹாசன் கொடுத்துறாங்க. அவ்வளவு பெரிய கமலஹாசன் ஃபேன் தாங்க. இருங்க கமலஹாசன் ஃபேன் தான். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். சிம்பிளா ஒரு வார்த்தையில சொன்னா மணி எல்லாரும் நல்லா குனிய வச்சிட்டாரு. நல்லா இல்ல சார், நான் தூங்கிட்டேன் சார். நானு பரவாயில்ல, போர் அடிச்சா ஒரு வாட்டி பார்க்கலாம். சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, அவங்க ப்ரமோஷன் பண்ண அளவுக்கு இல்ல.
தமிழுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா வந்து பார்க்கலாம். இப்போ கன்னடா கேஸ் போதில்ல, அதனால வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடு தான், ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. எஸ்டிஆருக்காக தான் வந்தேன். எஸ்டிஆர் அந்த காம்போ, த்ரிஷா காம்போ மட்டும் 2-3 காம்போ இருக்கும், அது மட்டும் தனியா தியேட்டர்ல போய் பாருங்க, அதுதான் நல்லா இருக்கும். ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களோட தான் ப்ரோ கதையை கடைசி வரைக்கும் அவங்க தான் கொண்டு போவாங்க. கடைசியில கிளைமேக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். நல்லா இருந்துச்சு, ஓகே தான், ஆனா கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ஓகேவா இருந்துச்சு. த்ரிஷா தான் கொஞ்சம் மெயின் லீட் பண்ணி நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம் ஜி, ஒரு தடவை பார்க்கலாம் ஜி. சாட்டிஸ்ஃபைட்லாம் சொல்ல முடியாது ஜி, சாட்டிஸ்ஃபைடே இல்ல படம். என்ன எதிர்பார்த்தீங்க, எப்படி போகுது? நான் நிறைய எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி என்னன்னா, நாங்க வந்து 6 பேர் 10 பேர் டிக்கெட் போட்டேன். நான் வந்ததே 5 பேர் தான், ஏன்னா அவங்க செமஸ்டர்னு போயிட்டாங்க. உள்ள போய் பாக்குறேன், யாருமே இல்லை ஜி, பாதி தியேட்டரே இல்லை ஜி. அவங்களுக்கு ஏற்கனவே படம் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் அவ்வளோ எஸ்டிஆர் அவரோட இதெல்லாம் பக்கவா இருந்துச்சு, பட் ஆனால் கதை நல்லா இல்லை. வட சென்னை மாதிரி இந்த ராஜம் முன்னாடி நானு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணிக்கிறாப்புல, சிம்பு நல்லா நடிச்சிருக்கிறாப்புல, கமல்ஹாசன் தான் ஹீரோ, அதில் நல்லா இருக்குது, பார்க்கலாம். எஸ்டிஆர் சூப்பராக நடிச்சிருக்காரு, கமல் வேற லெவல். எனக்கு இன்னும் செக்க சிவந்த வானத்தை திரும்பி பார்த்த மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் இருக்கு. கமல் சார் எப்படி இருந்தாரு? கமல் சார் இல்ல அதெல்லாம் நல்லா இருக்கு, பார்த்த பிறதே பார்த்த மாதிரி இருக்கு. ஸ்டோரியா இல்லையா? ஸோ அதே தான் சேம் செக்க சிவந்த வானம் பார்த்துருக்கீங்கல்ல, சேம் அந்த என்னத்த சொல்றது, தக் லைஃப், அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறது, அப்பம் புள்ள சின்ன வயசுல செத்து போனதை எடுத்து வளர்க்குறாரு. அது என் கதை சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறவங்க வேணாங்க அதெல்லாம். படம் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்புவோட ஆக்டிங், கமலோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எஸ், த்ரிஷாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ், சாட்டிஸ்ஃபைட். முத்துமலை பாட்டை தூக்கிட்டாங்க, அந்த பாட்டுக்காக அதெல்லாம் நல்லா கம்பேக் நல்லா கொடுத்துருக்காரு எஸ்டிஆர். படம்லாம் நல்லா இருக்கு, அந்த பாட்டுக்காக தான் வந்தோம், பாட்டை தூக்கிட்டாங்க. அவங்க கேரக்டர்ல தான் அந்த பாட்டு, அந்த பாட்டை தூக்கிட்டாங்க, அப்புறம் அந்த கேரக்டருக்கு என்ன வேல்யூ இருக்கும்? ஆர்வேஸ் தாங்க. என்ன எதிர்பார்த்தீங்க, எப்படி இருந்தது படம்? எதனா டிஃப்ரெண்டான ஸ்டோரியா எதிர்பார்த்தோம், ஆனால் நார்மல் ஸ்டோரி தான், யூஷுவல் ஸ்டோரி தான், யூஷுவல் கேங்ஸ்டர் ஸ்டோரியாக தான் இருந்தது. கொஞ்சம் மியூசிக்கும் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து ஆல்பம்ல இருந்ததெல்லாம் படத்துல இல்லை. எஸ்டிஆர் படத்துல எப்படி இருந்தா? எஸ்டிஆர் நல்லா தாங்க நடிச்சிருந்தாங்க, நல்ல காம்பினேஷனா இருக்கு, கமல் அண்ட் எஸ்டிஆர் நல்ல காம்பினேஷனா இருந்தது. பட் ஸ்டோரி வைஸ் எல்லாமே ரொம்ப ஆவரேஜா தாங்க. பிடிச்சிருந்தா? கமல் எஸ்டிஆர்ல எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிருக்காங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போச்சு, நார்மலா கேங்ஸ்டர் படம் ஸ்லோவா போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் காப்பாத்துன்னு நினைச்சேன், பட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்லன்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் விவேகம் மாதிரிலாம் விவேகத்துல இன்ஸ்பயர் ஆன படம் எடுத்திருக்காங்க. ஸோ ரிவெஞ்சுன்ற பேர் விவேகத்தை இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்க, அதெல்லாம் விவேகம் பரவாயில்லன்னு தோணுச்சு. அதுல கொஞ்சம் கதை இருக்கும், பட் இது எதுவுமே இல்ல. கமல் லுக்ல செகண்ட் ஹாஃப் பார்க்கவே முடியல, ஃபுல்லா அந்த லாங் ஹேர் தாடிலாம் வச்சு சுத்தம் பார்க்கவே முடியல. எஸ்டிஆர் காப்பாத்திடணும், பட் எஸ்டிஆர் ஸ்கோப்பே இல்லை செகண்ட் ஹாஃப்ல. இன்டர்வலுக்கு ஏதோ ட்ரை பண்ணி வச்சாங்க, பட் செகண்ட் ஹாஃப் ஸ்கோப்பே இல்ல. கிளைமேக்ஸ் ஃபைட் பண்றாங்க, ஏதோ பண்றாங்க, தவிர எப்படா படம் முடியும். இந்த படம் இன்டர்வல் ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துலயே தெரிஞ்சு போச்சு, 1/2 மணி நேரம் படம் முடிஞ்சுட்டு. த்ரிஷா எதுக்கு ஒத்துட்டானே புரியல. இதுக்கு முன்னாடி குட் பை லைக்லயே ஓகே ஏதோ பண்ணி நாங்க விடா போய் வச்சலாம், பட் இது எதுக்கு ஒத்துட்டானே யாருமே சிம்போல இருந்து கமல் இருந்து எதுக்கு இந்த படம் ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல. இந்தியன் 2 இது வந்துட்டு ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணோம். லாக் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா லாக், செகண்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அந்த லாக் இதுல காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. சொல்றது ஓப்பனா சொல்லக்கூடாது ப்ரோ, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா கேரக்டர்ஸ் சொல்ற அவங்க தந்த வேலை கரெக்டா முடிச்சிட்டானுங்க, அவ்வளவுதான். ஐஸ்வர்யா லட்சுமி, அசோக் செல்வம் படத்துல இருக்காங்க, அவங்க லாஸ்ட் எண்டிங் கிளைமேக்ஸ் தான். அவங்க 10 மினிட்ஸ் பார்த்தேன் ப்ரோ, அவங்க 2 பேருக்குமே. நாயகன் எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு தேவையில்லை ப்ரோ, படமா பார்த்தா ஓகே. என்ன சொல்றது, இல்ல ப்ரோ, ஒரு 7 கொடுக்கலாம் 10க்கு. படம் வந்து பாதியில ட்ராப் அவுட் பண்ண மாதிரி இருக்கு, கதை ஒழுங்கா கவர் பண்ணாம பாதியில ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க கதையை. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக்ல போயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட் ஹாஃப் போயிடுச்சு. எஸ்டிஆர் நல்லா பண்ணியிருந்தாரு, கொடுத்தாரு. கமல்ஹாசன் சொல்ல தேவையில்ல ப்ரோ, ஒரு ஆண்டவர் வேற மாதிரி பண்ணியிருந்தாரு, அவ்வளவுதான் ப்ரோ. அது வந்து நாயகன் படம் மாதிரி தான், ஆனா வந்து என்ன ஃபுல்ஃபில் பண்ண நாயகன் அளவுக்கு எனக்கு இல்லை. எனக்கு நாயகன் எதிர்பார்த்து வந்தான்.
கோலிவுட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவுடேட்டடா தான் இருக்குது. அடுத்த சீன் வந்து இப்ப ஒரு 10 வயசு கூட ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்குது. இப்போ இதே ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடினா ஒரு பெரிய ஹீரோ படம்னா ஒரு ஹைப் இருக்கும், ஒரு கண்டென்ட் இருக்கும். இப்போ வரது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் பண்றாங்க, ஒரு கமர்ஷியலா எடுக்கன்ற பேர்ல படத்தை பாக்கணும்னு எதை கொடுத்தாலும் பாக்குறாங்க. ஸ்டோரி அவுடேட்டட் தான் ப்ரோ. இப்போ வந்து ஒரு நார்மல் ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு நமக்கு ஒரு எமோஷன் இருக்கும்ல, ஒரு படத்துல நம்ம கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகிற மாதிரி எதுவுமே சீன்ஸ் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எப்பயும் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணிட்டாரு. ஆனா மணிரத்னமா இப்ப தளபதி நாயகன்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் நாயகனுக்கு அப்புறம் மணிரத்னம் சாரும் கமல் சாரும் இது பண்றாரு. ஒரு இதுல இருக்கும், ஒரு ஐப்புக்கு பத்தாவதுக்கு எஸ்டிஆர் வந்திருக்காரு. சரி படம் நம்மள ஓகே, மணிரத்னம் சார் 2 பெரிய ஆக்டர் வச்சு அந்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் சேர்த்து எடுக்கிறாரு, சரி கண்டென்ட் இருக்கும்னு எதிர்பார்த்தோம்னா அதுதான் அவன் கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. அசோக் செல்வனுக்குலாம் ஏதோ இது பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. அதுதான் இப்ப துல்கர் சல்மான் வந்து பண்ண வேண்டிய கேரக்டர் எஸ்டிஆர் பண்ணிருக்காரு, அவரு நல்லா பண்ணிருக்காரு. மற்றபடி படம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்டபிளா தான் இருக்கும். மற்றபடி இந்த ஆடியன்ஸ் பிடிக்குமா தெரியல. மற்றபடி பார்க்கலன்னா ஒன் டைம் வாட்ச் பண்ணணும். நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து, ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா போயிடுச்சு. லாஸ்ட் ஆனால் நல்லா முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி மணிரத்னம் படமையே இல்லை, எமோஷனலாக லாஸ்ட்டை முடிச்சான். நல்லா இருக்கான், நல்லா வச்சிருக்கான். அதெல்லாம் படத்தோட சர்ப்ரைஸ் ப்ரோ, சொல்ல முடியாது. ஓகேன்னு சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் ஸ்க்ரீன் பிளே எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருந்துச்சு, கதை எப்படி ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி இதுவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆனால் ஸ்பீடாக போயிடுச்சு. நல்லா இருக்கு, ஒன் டைம் ஆச்சு.